வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்கம் டாக்ஸ் 2ல கேபிட்டல் கெயினோட ப்ரொவிஷன்ஸ் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ். பார்க்கலாமா? ஓகே. இப்ப ஷார்ட் டெர்ம் கேபிட்டல் அசெட்னா என்னென்னன்றத பார்க்கலாம். இப்ப கேபிட்டல் அசெட் நம்ம இங்க 2 விதமா பிரிச்சிருக்கோம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அசெட், இன்னொன்னு வந்து நான் ஃபினான்ஷியல் அசெட் சொல்லிட்டு. ஃபினான்ஷியல் அசெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, லெஸ் தேன் 12 மந்த்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அது ஷார்ட் டெர்ம் கேபிட்டல் அசெட் ஆகும். இதுல எதெல்லாம் வருது பாருங்க. லிஸ்டட் ஷேர்ஸ், டிபென்ச்சர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஈக்விட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட், டெப்ட் ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட். இது லிஸ்டடாவும் இருக்கலாம், இல்ல நான் லிஸ்டடாவும் இருக்கலாம். அதே மாதிரி ஜீரோ கூப்பன் பாண்ட். அன்லிஸ்டட் ஷேர்ஸா இருந்துச்சுன்னா மட்டும் லெஸ் தேன் 24 மந்த்ஸ் அப்பதான் அது வந்து ஷார்ட் டேர்மா இருக்கும். ஓகே. 12 மந்த்ஸ் இருந்துச்சுன்னா அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்ம். ஓகே. இது வந்து ஃபினான்ஷியல் அசெட்ல இதெல்லாம் வந்து 12 மந்த் பீரியட் ஹோல்ட் பண்ணா போதும். அப்ப வந்து நமக்கு ஷார்ட் டேர்ம். அதுக்கு மேல போச்சுன்னா அது லாங் டேர்ம் ஆயிடும். அண்ட் அன்லிஸ்டட் ஷேர்ஸ் மட்டும் உங்களுக்கு 24 மந்த்துக்கு மேல போச்சு அப்படின்னா தான் அது லாங் டேர்ம் கேட்டகரிக்கு போகும். அது லெஸ் தென் 24 மந்த்ஸ்னா ஷார்ட் டேர்ம்க்கு வந்துருது. அப்ப நான் ஃபினான்ஷியல் அசெட் அப்படின்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, நான் அக்ரிகல்ச்சரல் லேண்ட், இதெல்லாம் பாத்தீங்கன்னா லெஸ் தென் 24 மந்த்ஸ் ஹோல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம். ஓகே. அப்புறம் ஜுவல்லரி பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஆஃப் கோல்டுல இருக்கலாம், டைமண்ட் இருக்கலாம், சில்வர் இருக்கலாம். ஓகே. எந்த டைப் ஆஃப் ஜுவல்லரினாலுமே 24 மந்த்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது ஷார்ட் டேர்ம். அதுக்கு மேல இருந்துச்சுன்னா லாங் டேர்ம். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஷார்ட் டேர்ம் அசெட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு அசெட் சப்ஜெக்ட் டு டெப்ரிசியேஷன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் மிஷினரியோ, ஃபர்னிச்சரோ, இது அசெட் தான் இல்லையா? இதுக்கு டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணாங்க அப்படின்னாவே அது ஷார்ட் டேர்ம் கேட்டகரிக்கு வந்துரும். ஓகேவா? இப்ப ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட்னா நம்ம இண்டெக்ஸ் பண்ண வேண்டாம். லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்னா இண்டெக்ஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த அசெட்டை வந்து கிளாசிஃபை பண்றோம். ஓகே. அப்ப எதெல்லாம் ஷார்ட் டேர்ம், எது லாங் டேர்ம் அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஓகே. எஸ் பாருங்க. லாங் டேர்ம்ன்றது நமக்கு ஃபினான்ஷியல் அசெட் மோர் தேன் 12 மந்த்ஸ். அது வந்து லெஸ் தேன் 12 மந்த்ஸ், இது மோர் தேன் 12 மந்த்ஸ். அதே அசெட்ஸ் தான். லிஸ்டட் ஷேர்ஸ், டிபென்ச்சர், பாண்ட், ஈக்விட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட் அண்ட் டெப்ட் ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட். அப்புறம் ஜீரோ கூப்பன் பாண்ட். அப்புறம் அன்லிஸ்டட் ஷேர்ஸ் இருந்துச்சுன்னா மோர் தேன் 24 மந்த்ஸ். ஓகே. நமக்கு லெஸ் தேன் 24 மந்த்ஸா இருந்துச்சுன்னா நமக்கு ஷார்ட் டேர்ம்ல வருது. மோர் தேன் இருந்துச்சுன்னா லாங் டேர்ம்ல வருது. அப்புறம் நான் ஃபினான்ஷியல் அசெட் பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, நான் அக்ரிகல்ச்சரல் லேண்ட், அப்புறம் ஜுவல்லரி இந்த ஃபார்ம் ஆஃப் கோல்டு, டைமண்ட், சில்வர், இது எதுவா இருந்தாலும் மோர் தேன் 24 மந்த்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இது லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட். லெஸ் தென் இருந்துச்சுன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட். அவ்வளவுதான். ஓகேவா? இதெல்லாம் தான் கேபிட்டல் அசெட். இதெல்லாம் வந்துச்சுன்னா தான் நமக்கு வர இன்கம் வந்து நம்ம கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. இந்த அசெட் எல்லாம் சேல் பண்ணி வர இன்கம். ஓகேவா? எஸ். இப்ப நெக்ஸ்ட் முக்கியமானது என்னன்னா, ஃபார்மேட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எப்படி அசர்டைன் பண்ணணும் அண்ட் லாங் டேர்ம் எப்படி பண்ணணும்ட்டு. ஃபர்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் பார்க்கலாம். எஸ் பாருங்க. இதுதான் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மேட். சேல் கன்சிடரேஷன், எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல் ஏதா இருந்துச்சுன்னா அது மைனஸ் பண்ணணும். நெட் சேல் கன்சிடரேஷன் கிடைக்கும். அதுல வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஏதா இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அண்ட் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னா அதை சப்ராக்ட் பண்ணணும். வர்றது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேவா? எஸ். இப்ப இதுல எக்ஸம்ஷன் வந்து கிளைம் பண்ணலாம். என்னென்ன எக்ஸம்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 54B, D, G, GA. இதெல்லாம் ஷார்ட் டேர்ம்க்கு நம்ம கிளைம் பண்ணக்கூடிய எக்ஸம்ஷன். அதாவது இங்க கேபிட்டல் கெயின் வருது இல்லையா? அதுக்கு மொத்தத்துக்கும் டாக்ஸ் பண்ணாம நம்ம இந்த எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து டாக்ஸ் பே பண்ணா போதும். அதுதான் டாக்ஸபிள் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே. இப்ப இந்த ஃபார்மேட் புரிஞ்சுது இல்லையா? இப்ப லாங் டேர்ம் நம்ம பார்க்கலாம். ஓகே. பாருங்க. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு சேல் கன்சிடரேஷன், லெஸ் எக்ஸ்பென்சஸ் ஆன் சேல், நெட் சேல் கன்சிடரேஷன். இதெல்லாம் அதே மாதிரி தான். ஷார்ட் டேர்ம்க்கு போட்ட மாதிரியே தான். இங்க பாருங்க. இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். நம்ம என்ன பண்ண போறோம்னா, இங்க காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை இண்டெக்ஸ் பண்ண போறோம். அது மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்லயும் இண்டெக்ஸ் பண்ண போறோம். ஓகே. இப்ப வந்து சில ஐட்டம்க்கு நம்ம இண்டெக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அது என்னன்றதெல்லாமும் இப்ப நம்ம பார்க்கலாம். ஓகே. அப்புறம் வர்றது வந்து நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் சொல்லுவோம். இப்ப இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல நம்ம எக்ஸம்ஷன் எதெல்லாம் கிளைம் பண்ணலாம் அப்படின்னா 54, 54B, 54D, EC, F, G, GA அண்ட் GB. ஓகே. இது ஜென்ரலா குடுத்திருக்கிறது. ஆனா நம்ம சிலபஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா, இதுல வந்து நம்ம இந்த எஃப் வரைக்கும் பார்ப்போம், ஜி வரைக்கும் பார்ப்போம். ஓகே. அவ்வளவுதான். அதுக்கு மேல நமக்கு வந்து சிலபஸ்ல கிடையாது. அப்ப வர்றது என்னன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸபிள் அமௌண்ட். ஓகே. இது மொத்த அமௌண்ட், இது டாக்ஸபிள் அமௌண்ட்.
ஓகேவா? இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா, நம்ம இண்டெக்ஸேஷன் எதுக்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னுட்டு. இப்ப ஷார்ட் டேர்ம்க்கு நம்ம இண்டெக்ஸ் பண்ணவே மாட்டோம். அது நல்லா தெரிஞ்ச விஷயம். லாங் டேர்ம் அசெட்ல இண்டெக்ஸ் பண்ணக்கூடியது சிலது இருக்கு. அண்ட் பண்ணக்கூடாதது சிலது இருக்கு. அதாவது என்னதான் டிபெஞ்சர் பாண்ட் பாத்தீங்கன்னா, அவங்க வந்து 12 மந்த் பீரியட விட ஜாஸ்தி ஹோல்ட் பண்ணி அது லாங் டேர்ம் அசெட்டா இருந்தாலும், அதுக்கு நம்ம இண்டெக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நல்லா தெரிஞ்சுக்குங்க. டிபெஞ்சர் வந்து 12 மந்த்ஸ் பீரியடுக்கு மேல ஹோல்ட் பண்ணியிருந்தா அது லாங் டேர்ம் ஆயிடும். லாங் டேர்ம்னா நம்ம இண்டெக்ஸ் பண்ணணுமா அப்படின்னா, டிபெஞ்சருக்கும் பாண்டுக்கும் பண்ண வேண்டாம். மீதி அசெட் இருந்துச்சுன்னா நம்ம பண்ணுவோம். ஓகே. இது அதனாலதான் இது கொடுத்திருக்கு நாட் இண்டெக்ஸிங் நாட் அலவுட்னு சொல்லிட்டு. ஓகே. அது எதுக்கு டிபெஞ்சர் பாண்ட் லாங் டேர்ம் அசெட்டா இருந்தாலும். ஷார்ட் டேர்ம்னா எப்பொழுதுமே பண்ண மாட்டோம். இப்போ மொத்தத்துல இருந்து என்ன தெரியுது? டிபெஞ்சர் பாண்டா இருந்ததுன்னா நம்ம இண்டெக்ஸே பண்ண வேண்டாம். ஷார்ட் டேர்மா இருந்தாலும் சரி, லாங் டேர்மா இருந்தாலும் சரி. ஆனா குடுத்திருக்க கெயின வந்து நம்ம ஷார்ட் டேர்மா, லாங் டேர்மான்னு கிளாசிஃபை பண்ணணும். ஏன்னா, ஷார்ட் டேர்முக்கு டாக்ஸபிள் ரேட் வேற அண்ட் லாங் டேர்முக்கு டாக்ஸ் ரேட் வேற. அதுக்காக தான் இது மாதிரி நம்ம வந்து கிளாசிஃபை பண்றோம். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினான்னுட்டு. ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசெட் சோல்ட் பிரியார் டு 23/7/2024. அசெட்ன்றது இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் தான் இங்க சொல்றோம். ஓகே. ஏன்னா இண்டெக்ஸேஷன்றதே லாங் டேர்ம்க்கு தான் வரும். ஷார்ட் டேர்ம்க்கு கிடையாது. அதனால இங்க அசெட் அப்படின்னா அது வந்து லாங் டேர்ம் அசெட்டை இங்க மீன் பண்றோம்னு எடுத்துக்கணும். ஓகே. அது 23/7/2024க்கு முன்னாடி சேல் பண்ணியிருந்தாங்கன்னா இண்டெக்ஸிங் அலோ பண்ணுவோம். அதுலயே டிபெஞ்சர் பாண்டுனா கிடையாது. ஓகே. இதுவே இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி சோல்ட் ஆன் ஆர் ஆஃப்டர் 23/7/2024. அதாவது இந்த டேட்டுக்கு அப்புறமா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்னது? லேண்ட் அண்ட் பில்டிங் தான். ஓகே. ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. அதத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றோம். அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிய இந்த 23/7/2024க்கு அப்புறம் சேல் பண்ணோம் அப்படின்னா அசசிக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. என்ன அந்த 2 ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டாக்ஸ் ரேட் வந்து 12.5% பே பண்ணுவாங்க. வித்தவுட் இண்டெக்ஸ். இண்டெக்ஸேஷன் பண்ணாம அவங்க வந்து அப்படியே எப்படி ஷார்ட் டேர்ம்க்கு ட்ரீட் பண்றோமோ அதே மாதிரியே போட்டுட்டு அவங்க வந்து டாக்ஸ் ரேட் மட்டும் 12.5% பண்ணுவாங்க. ஓகேவா? இண்டெக்ஸ் பண்ணாம பண்ணாங்கன்னா. ஓகே. இதுவே இண்டெக்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 20% டாக்ஸ் ரேட் வந்து பே பண்ணும். ஏன்னா இண்டெக்ஸ் பண்ணோம்னா அந்த அசெட்டோட வேல்யூ ஜாஸ்தி ஆகும். காரணம் என்ன? 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கின அசெட் இப்ப மதிப்பு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இண்டெக்ஸோட வேல்யூ. ஓகே. ஓகே. அப்ப என்ன ஆகும்? 10 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கின அசெட் இப்பத்தி மதிப்பு ஜாஸ்தியா தான் இருக்கும் இல்லையா? அதனால நம்ம வந்து அமௌண்ட் வந்து ஜாஸ்தி போடுவோம். அதனால நம்ம கேபிட்டல் கெயின் என்ன ஆகும்னா கம்மி ஆகும். அதனால நம்ம டாக்ஸ் ரேட் பே பண்ண வேண்டியது 20% ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 1 லேக்குக்கு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம். அதே விலைய வச்சு நம்ம மைனஸ் பண்ணோம். அதுதான் ஆப்ஷன் 1. 1 லேக் வாங்கினத 1 லேக் அப்படின்ட்டே நம்ம காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வச்சு மைனஸ் பண்ணோம். அப்படின்னா கேபிட்டல் கெயின் எவ்வளவு இருக்கும்? ஜாஸ்தி வரும். ஏன்னா இப்ப சேல் பண்ணது 10 லேக்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 லேக் வாங்கணும். அப்ப இப்ப கெயின் என்ன? 9 லேக் ஆகுது. புரியுதா? 9 லேக்குக்கு நம்ம 12.5% டாக்ஸ் பே பண்ணணும். ஆனா ஆப்ஷன் 2ன்றது என்னன்னா இண்டெக்ஸ் பண்றோம். 1 லேக் வாங்கினதுக்கு இண்டெக்ஸ் பண்ண பிறகு மதிப்பு வந்து ஒரு 7 லேக்னு வச்சுக்கோங்களேன். அப்ப 10 லேக்ல 7 லேக் போச்சுன்னா 3 லேக் தான் கெயின் வருது. அப்ப நமக்கு என்ன ஆகுது? கேபிட்டல் கெயின் குறையுது. அதனால நம்ம 20% வந்து டாக்ஸ் பே பண்ணும். புரியுதா? எதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்கன்ட்டு. அண்ட் இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா அசசியோடது தான். அசசி எது அவங்களுக்கு பெனிஃபிட்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இது ஒன்லி ஃபார் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, லேண்ட், பில்டிங் இத மாதிரி இருக்கிறது தான் சேல் பண்ணாங்க. அதுவும் இந்த டேட்டுக்கு அப்புறமா சேல் பண்ணாங்கன்னா தான் இந்த 2 ஆப்ஷனும் எஸ்எஸ்சிக்கு உண்டு. ஓகேவா? இண்டெக்ஸேஷன் புரிஞ்சுதா இப்ப? எதுக்கு பண்ணணும், எதுக்கு பண்ணக்கூடாதுன்னு. டிபெஞ்சர் பாண்டுனா அது ஷார்ட் டேர்மா இருந்தாலும் சரி, லாங் டேர்மா இருந்தாலும் சரி, நம்ம இண்டெக்ஸ் பண்ண வேண்டாம். மத்த அசெட்க்கு எல்லாத்துக்கும் இண்டெக்ஸ் பண்ணலாம். அது எப்போ அப்படின்னா இந்த டேட்டுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா. இந்த டேட்டுக்கு அப்புறமா இருந்துச்சுன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியா இருந்தா அந்த எஸ்எஸ்சிக்கு நம்ம ஆப்ஷன் கொடுக்கிறோம். ஆப்ஷன் எது வேணாலும் அசசி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எது அவருக்கு பெனிஃபிட்டோ. ஓகே. எஸ். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் அப்படின்னா ஓகே. இப்ப பாருங்க இந்த காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து அசெட்டோட காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் கண்டுபிடிப்போம் அப்படின்றது. லாங் டேர்ம் அசெட் அக்வயர்ட் பிஃபோர் 1/4/2001. 2001, 1/4
முன்னாடி அக்வயர் பண்ணியிருந்தாங்கன்னா ஆக்சுவல் காஸ்ட் ஆர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இதுல எது ஹையரோ அதை எடுத்துக்கிறோம் இன்டூ சிஐஐ ஆஃப் த ஃபார் த இயர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் எந்த இயர் டிரான்ஸ்ஃபர் பண்றோமோ அந்த இயரோட சிஐஐ டிவைடட் பை சிஐஐ ஆஃப் 2001-2 இருந்த சிஐஐ அது 100 ஓகே அதை யூஸ் பண்ணிக்கணும். இதுவே வந்து இந்த டேட்டுக்கு அப்புறமா அக்வயர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆக்சுவல் காஸ்ட் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வராது. ஸோ வெறும் ஆக்சுவல் காஸ்ட் இன்டூ அதே சிஐஐ ஃபார் த இயர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் டிவைடட் பை சிஐஐ ஆஃப் த இயர் ஆஃப் அக்வசிஷன். எப்போ அக்வயர் பண்றாங்களோ அந்த இயர்ல என்ன சிஐஐ இருந்தது அதை யூஸ் பண்ணணும். அண்ட் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இன்டூ சிஐஐ ஃபார் த இயர் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் எல்லாமே இயர் ஆஃப் டிரான்ஸ்ஃபரை மல்டிப்ளை பண்ணணும். அண்ட் டிவைட் பண்றது பாத்தீங்கன்னா இது காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் போது இருந்த சிஐஐ நம்ம வந்து டிவைட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் காஸ்ட் இன்ஃபிளேஷன் இண்டெக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனுக்கும் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கும். எஸ், மணினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதாவது அட்வான்ஸ் மணி, ஒரு அசெட்டை வந்து பர்ச்சேஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த மணியை வந்து ஃபார்ஃபிட் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும்ன்றது. இப்ப அட்வான்ஸ் மணி ஃபார்ஃபிட் பண்ணது இந்த 1/4/2014க்கு முன்னாடி இருந்துச்சு. ஓகே, ஃபார்ஃபிட்டட் பிஃபோர் இந்த டேட்டா இருந்துச்சுன்னா அட்வான்ஸ் மணியை வந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்ல இருந்து நம்ம டிடெக்ட் பண்ணணும். ஓகே, காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் இருக்கும் இல்லையா, அதுல இருந்து இந்த அட்வான்ஸ் மணியை நம்ம வந்து டிடெக்ட் பண்ணணும். இந்த மணி வந்து ஃபார்ஃபிட் பண்ணது 1/4/2014க்கு அப்புறம் ஃபார்ஃபிட் பண்ணாங்க அப்படின்னா அது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், இந்த கேபிட்டல் கெயின்லயே வராது. அப்புறம் அட்வான்ஸ் மணி ரிசீவ் பை ப்ரீவியஸ் ஓனர் வந்து அட்வான்ஸ் மணி வாங்கியிருந்தாரு அப்படின்னா நாட் டு பி டிடெக்டட். ஓகே, அதாவது கரண்ட் ஓனர் வந்து வாங்கியிருந்தாரு இந்த டேட்டுக்கு அப்புறமானா நம்ம காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வந்து மைனஸ் பண்றோம். அண்ட் அதுக்கு முன்னாடி அப்படின்னா இந்த கேபிட்டல் கெயின்லயே வராது. அண்ட் ப்ரீவியஸ் ஓனர் வாங்கினாரு அப்படின்னா அதுவும் வந்து பிரசன்ட் ஓனர் டிடெக்ட் பண்ண முடியாது. இந்த 3 கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அட்வான்ஸ் மணி ப்ராப்ளம் எல்லாம் ஈஸியா போடலாம். எஸ், இப்ப பார்க்கலாமா ப்ராப்ளம்? காஸ்ட் ஆஃப் ஒரிஜினல் போனஸ் ஷேர். ஓகே, ஒரிஜினல் ஷேர்ஸ்க்கும் போனஸ் ஷேர்ஸ்க்கும் நம்ம வந்து காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் அக்விசிஷன், ஒரிஜினல் ஷேர்ஸ், போனஸ் ஷேர்ஸ். இப்போ டேட் ஆஃப் அக்விசிஷன் பிஃபோர் 1/4/2001 இருந்ததுன்னா ஆக்சுவல் காஸ்ட் ஆர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. ஓகே, இது ரெண்டுத்துல எது ஹையரோ, எப்படி நம்ம இப்ப அசெட்டுக்கு பார்த்தோம்ல அதே மாதிரி பிஃபோரா இருந்துச்சுன்னா ஆக்சுவல் காஸ்ட் ஆர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அதுல ஹையர் எடுத்துக்கணும். இதுவே போனஸ் ஷேர் அப்படின்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் நம்ம எடுக்கணும் ஆன் 1/4/2001. ஆஃப்டர் அப்படின்னும் போது ஆக்சுவல் காஸ்ட், ஒரிஜினல் ஷேர்ஸ் இருந்துச்சுன்னா ஆக்சுவல் காஸ்ட், போனஸ் ஷேருக்கு பாத்தீங்கன்னா ஆஃப்டருக்கு நில்லு. ஓகே, நம்ம காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனே போனஸ் ஷேர்ஸ்க்கு இந்த 1/4/2001க்கு அப்புறம் அப்படின்னா கிடையாது. ஓகேவா? எஸ். ஓகே, இப்போ எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 54 நம்ம பார்க்கலாம். இந்த 54 செக்ஷன் படி எதுக்கு எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம் அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம். ஓகே, எப்போ நம்ம கிளைம் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணிருக்கணும். ஓகே, அப்ப இன்னொரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வாங்கியிருக்கணும். ஓகேவா? இப்பதான் இந்த 54ல நம்ம எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். ஓகே, சேல் பண்ணது ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் வாங்கினது ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா 54ல நம்ம எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம். ஓகே, இது எப்ப வாங்கணும் எப்ப சேல் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேல் பண்றதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கலாம், இல்ல சேலுக்கு அப்புறம் 2 வருஷத்துக்குள்ள ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கலாம். அப்படி இல்லையா கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்களா அப்படின்னா சேலுக்கு அப்புறம் 3 இயர்ஸ்க்குள்ள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கலாம். ஓகே, இப்ப இத மாதிரி பண்ணிருந்தா நம்ம இந்த 54ல டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். அப்படி இல்ல அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வாங்கல அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து கேபிட்டல் கெயின் டெபாசிட் ஸ்கீம் அதுல வந்து டெபாசிட் பண்ணிருக்கணும். ஓகே, அப்படின்னா நம்ம இந்த எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கேபிட்டல் கெயின் பாத்தீங்கன்னா 2 crore இருந்துச்சு, அதுக்கு அதாவது எக்ஸீட் ஆகல அப்படின்னா இது வந்து 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிய அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணலாம். அதாவது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டஸ் நாட் எக்ஸீட் 2 crore. அசசி என்ன பண்ணலாம்னா 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிய பர்ச்சேஸ் பண்ணி எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயர் 24-25ல இருந்து நம்ம வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் இல்லையா, அதுக்காக டிடக்ஷன் கிளைம் பண்றோம் இல்லையா,
அது பாத்தீங்கன்னா 10 crore வரைக்கும் தான் லிமிட் பண்ணிருக்காங்க. அதாவது 10 crore மேல நம்ம ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தாலும் நம்ம வந்து எக்ஸம்ஷன் எவ்வளவு கிளைம் பண்ணலாம் அப்படின்னா 10 crore வரைக்கும் தான் கிளைம் பண்ண முடியும். இது வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் இல்ல. நம்ம கேபிட்டல் கெயின் ஸ்கீம்ல டெபாசிட் பண்ணாலும் அதேதான். 10 crore வரைக்கும் தான் நம்மளால எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். அதுதான் இந்த எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 54. இது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு தான் இது உண்டு. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை விற்கணும், அப்புறம் அந்த பணத்தை வச்சு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கணும். அப்ப நம்ம இந்த 54ல நம்ம கிளைம் பண்ண முடியும். எஸ், புரிஞ்சுது இல்லையா? நெக்ஸ்ட் செக்ஷன் பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 54B. ஓகே, 54B வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னா ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட், அர்பன் அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கு. இது பாத்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினா இருக்கலாம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா இருக்கலாம். ஓகே, இத வந்து என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேல் பண்ணது அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இல்லையா? இத வந்து நம்ம ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வந்து அதுல இன்வெஸ்ட் பண்ணிடலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, எத்தனை நாளுக்குள்ள அப்படின்னா 2 வருஷத்துக்குள்ள, சேல் நடந்த 2 வருஷத்துக்குள்ள ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வாங்குறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால இந்த 54B வந்து கிளைம் பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா 54D. 54Dன்றது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்பல்சரி அக்விசிஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங். ஓகே, கவர்மெண்ட் சில இடத்த வந்து கம்பல்சரியா ஏதோ அங்க கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது அப்படின்றதுனால அந்த லேண்டையோ இல்ல அவங்க இருந்த பில்டிங்கையோ வந்து அக்வயர் பண்ணுவாங்க இல்லையா? அப்ப அதுல வர கேபிட்டல் கெயின்ல வந்து நம்ம எக்ஸம்ஷன் இந்த 54Dல வந்து கிளைம் பண்ணலாம். ஓகே, இதுக்கு நம்ம என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும். எதுலன்னா லேண்ட் அண்ட் பில்டிங் பர்ச்சேஸ் பண்றதுக்கு. ஓகே, எத்தனை நாளுக்குள்ள அப்படின்னா அந்த சேல் நடந்த அந்த கம்பல்சரி அக்விசிஷன் நடக்குது இல்லையா? அதுல இருந்து 3 வருஷத்துக்குள்ள வித்தின் 3 இயர்ஸ் ஆஃப் சேல்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த 54D வந்து நம்ம கிளைம் பண்ண முடியும். அடுத்து 54EC. இது பாத்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னா லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து சேல் பண்றோம். ஓகே, லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து சேல் பண்ணிட்டு அண்ட் அந்த அமௌண்ட்டை வந்து எதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும்னா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இல்ல ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இல்ல பாண்ட்ஸ் ஆஃப் ரயில்வே பினான்ஸ் கார்பரேஷன், இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நம்ம எக்ஸம்ஷனா கிளைம் பண்ண முடியும். ஓகே, 54EC இது லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டா இருக்கணும். ஓகே, ஓகே, இன்னொரு விஷயம் இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த செக்ஷன் படி, அதாவது 54EC படி நம்ம எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 6 months வித்தின் த டேட் ஆஃப் சேல். சேல் பண்ண 6 மாசத்துக்குள்ள நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கணும். அப்பதான் நம்ம வந்து கிளைம் பண்ண முடியும் இந்த 54ECல. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா 54F. ஓகே, 54Fன்றது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், எந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு நம்ம எங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதாவது நம்மளோட சேல் வந்து எந்த அசெட் வேணா இருக்கலாம், ஆனா லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டா இருக்கணும். ஆனா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்றது என்னவா இருக்கணும்? ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா இருக்கணும். எவ்வளவு நாளுக்குள்ள பர்ச்சேஸ் பண்ணணும்? வித்தின் 1 year before the sale or 2 years after the sale. ஓகே, சேல் நடக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல சேல் நடந்து 2 வருஷத்துக்குள்ளயோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும் ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில. ஓகே, இல்ல கன்ஸ்ட்ரக்ட் கூட பண்ணலாம். எவ்வளவு நாளுக்குள்ள? சேல் நடந்து 3 வருஷத்துக்குள்ள கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். அப்படி இல்ல நம்ம டெபாசிட் பண்ணி வைக்கலாம் அந்த அமௌண்ட்டை. கேபிட்டல் கெயின் ஸ்கீம் இருக்கு இல்லையா? அதுல டெபாசிட் பண்ணி வச்சு அதை வித்ட்ரா பண்ணி நியூ ஹவுஸையும் வாங்கலாம். இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா 54Fல வந்து நம்ம கிளைம் பண்ண முடியும். அதாவது 54Fல எந்த லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட் சேல் பண்ணாலும் ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னா எக்ஸம்ஷன் கிளைம் பண்ண முடியும். எஸ், இப்போ உங்களுக்கு எக்ஸம்ஷன் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஓகே, இப்போ 54G வந்து நம்ம எதுக்காக கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் அசெட்டை டிரான்ஸ்ஃபர் பண்றோம். எதுக்காக டிரான்ஸ்ஃபர் நடக்குது அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங்க அர்பன் ஏரியால இருந்து ரூரல் ஏரியாக்கு நம்ம வந்து ஷிஃப்ட் பண்றோம். அதனால அந்த டிரான்ஸ்ஃபர் நடக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இது எப்படி எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஃபர் பண்றோம் இல்லையா? அப்ப அதுல வர கெயினை வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் ஒரு நியூ மிஷினரிலயோ இல்ல வந்து லேண்ட் பில்டிங் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்றோம். எத்தனை நாளுக்குள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சேல் நடந்தது இல்லையா?
அப்ப இந்த சேல் நடந்து 2 வருஷத்துக்குள்ளேயோ இல்ல சேல் நடக்கிறதுக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா 54Gல நம்ம இந்த எக்ஸம்ஷனை கிளைம் பண்ணலாம். எஸ், இப்போ உங்களுக்கு கேபிட்டல் கெயினோட ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா அடுத்த சாப்டர்ல இருக்க நம்ம ப்ரொவிஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்ப நம்ம வந்து இந்த கேபிட்டல் கெயின் சாப்டர்ல இருக்க முக்கியமான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா வேற டிஃப்ரெண்டான சாப்டர்ல இருந்து நம்ம பார்க்கலாம் ப்ரொவிஷன்ஸ்லாம். இப்ப ஓரளவுக்கு உங்களால கேபிட்டல் கெயின் சாப்டர்ல இருந்து ப்ராப்ளம் கேட்டா ஆன்சர் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸ். இது தெரிஞ்சா நம்மளால ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்ற ப்ரொவிஷன்ஸ் தான் நம்ம இப்ப பார்த்திருக்கோம். எஸ். Thank you for your patient listening.